மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய இன்றைய நாள் ஒரு குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இன்று மாத்திரம் 31 திருக்கோயில்களில் இந்த குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஸ்தலம் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஸ்தலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஸ்தலத்தை ஒட்டிதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேகத்திற்கு மகாமகத்திற்கு இணைப்புள்ள ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை போற்றப்படுகின்றது. இன்றைய வரையில் திருக்குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் 3896 குடமுழுக்கு நடந்தேறி இருக்கின்றது. கூடிய விரைவில் ஜனவரி மாதத்திற்குள் 4000 கடக்கும். இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை. நிலமீட்பு இந்த அரசினுடைய ஒரு மைய சாதனை. அந்த வகையில் இதுவரையில் 8119 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சுமார் 8022.48 ஏக்கர் 1059 திருக்கோயில்களிலிருந்து நிலங்கள் சமூக விரோத செயல்களால் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருந்த ஆக்கிரமிப்பிலிருந்து இந்த நிலங்கள் முழுவதுமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம், உபயதாரர்கள் அதிக அளவு வருகின்றார்கள். அந்த வகையில் பார்த்தால் இதுவரையில் திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கின்ற உபயதாரர்களுடைய நிதி என்று எடுத்துக்கொண்டால் 1557 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்கள் மாத்திரம் நிதியாக தங்களுடைய திருப்பணிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 12117 பணிகள் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது சுமார் 3,65,00,000 ரூபாய் செலவில் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்தில் அந்த மொட்டை கோபுரத்துக்கு உண்டான பணிகள் துவக்கப்படும். ஒட்டுமொத்தமாக எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது போல் நடைபெறுகின்ற அனைத்து பணிகளுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இது போன்ற குடமுழுக்குகள் நன்னீராட்டுகள் போன்றவற்றால் பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று 2026 ஆண்டு மீண்டும் அரியணையிலே அமருவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.